ஒரு கவிஞன் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதுனாங்க. கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா, மாப்பிள்ள பாக்குறோம். இப்ப மாப்பிள்ள பிக்ஸ் ஆகி வர்ற நேரம், திருமணம் நிச்சயமாகி திருமணத்துக்கு துணிமணி எடுக்க கடைக்கு போவோம். அம்மா என்ன பண்ணுவா, சேலை துணிமணிகள்லாம் எடுத்து வச்சு துணியினுடைய விலைய பார்ப்பா. அப்பா மட்டும்தாங்க எந்த துணியை எடுக்கிற போது என் மகள் முகத்தில் சிரிப்பு வருது என்கிற மனநிலையை பார்க்கிறவர். திருமணமாகி மக புகுந்த வீட்டுக்கு வழி அனுப்புற கடைசி நேரம், அம்மா ஒரு தடவைக்கு 9 தடவை ஓடி வந்து மக காதுல மெல்லமா சொல்லுவா, எம்மா நகை பத்திரமா, எடுத்துட்டு போற பொருள் பத்திரமா, சாமான்லாம் பத்திரமா. ஒரே ஒரு தடவை அந்த மகனினுடைய கணவர் மாப்பிள்ள காதுல வந்து அப்பா சொல்லுவாருங்க, மாப்பிள்ள என் மக பத்திரம், என் மக பத்திரம் மாப்பிள்ள. இதையெல்லாம் தாண்டி புகுந்த வீட்டுக்கு போற அந்த மக 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் புகுந்த வீட்டுல இருந்துட்டு தன் பிறந்து வளர்ந்த வீட்டில் இருக்கிற தன் அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சு பார்க்கிறா. அந்த கவிதையை கவிஞர் அழகா முடிவு செய்யறாங்க. எப்படி தெரியுமா, இத்தனை ஆண்டுகள் நான் பிறந்து வளர்ந்த என் வீட்டில் இருக்கிற என் அம்மாவை இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன். என் அம்மாவை நினைத்து பார்க்கிறேன், எனக்கு அழத் தோன்றுகிறது. என் அப்பாவை நினைத்து பார்க்கிறேன், எனக்கு கையெடுத்து தொழ தோன்றுகிறது.